லீடர்ல வந்து இப்போ நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த லீடரோட ஆடியோ லான்ச்ல நீங்க வந்து பிஸ்மி சாரை வந்து ஹக் பண்ணீங்க. பயங்கர ஹாப்பியா அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி. அட பாவீங்களா, பிஸ்மியும் ரியாஸும் எனக்கு வந்து 1990ல இருந்து தெரியும். ஓகே, பிஸ்மியும் ரியாஸ் ரெண்டு பேருமே ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அப்போ வந்து ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து ஸ்டுடியோலாம் வந்து போட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான் நானும் பிஸ்மி ரியாஸ். ஸோ நான் இப்போ ரியாஸை பார்த்தாலும் அப்படிதான் கட்டி பிடிச்சிருப்பேன். ஸோ பழைய ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேருக்கு இப்போ ஸோ பிஸ்மியை நான் பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, அவனை பார்க்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் வாழை பேச்செல்லாம் ஆரம்பிச்சிட்டாப்ல. அவனோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் ஃபோனில் நடுவில் பேசினேன். நான் இந்த மாதிரி இப்போ எப்படிடா இருக்க பிஸ்மி அப்படின்னு அவன் நம்பர் வாங்கி இப்படி ரியாஸ் கிட்டேருந்து தான் வாங்கி இல்லை எப்படி இருக்க பிஸ்மி அப்படின்னு. நல்லா இருக்கேன்டா அப்படின்னு. நீ எப்படிடா இருக்க அப்படின்னு. அண்ட் பிஸ்மி என்னைக்குமே என்னோட ரியல் பேர்ல தான் கூப்பிடுவான், சாந்தின்னு தான் கூப்பிடுவான். அதே போலதான் ரியாஸும். ஸோ இப்போ பிஸ்மி சார் வந்து உங்களுக்கு ஒரு பழைய நண்பர். அப்போ ஆமா, அப்போ அவன் என் நண்பனை பார்த்துனா உன்னை கட்டி பிடிக்காம இப்போ என்ன ஹாய் பிஸ்மி ஹவ் யூ வணக்கம் அப்படின்னு போனா அவனே பூன்பாங்க என்ன பார்த்து. பட் அவனே சொன்னா டி நீ மாறவே மாட்டியாடி அப்படின்னா. டே நான் என்னைக்குமே உன் சாந்திடா அப்படின்னா. நானு அவன் மட்டும் இல்ல நிறைய பழைய ரிப்போர்ட்டர்ஸ் அங்க பார்த்தேன். நானு இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்னா அபியும் நானுக்கு போயிருந்தேன். அது 2008ல. நான் இந்த புஸ்வானம் மாதிரி போகுது அங்க ஹீரோ என்னன்னா டிக்கெட் போட்டு அவன் கூப்பிடுவான். நமக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கூப்பிட அது ஒரு செலவு தானே பார்ப்பான் ப்ரொடியூசரு. ஸோ நம்மளெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க ஆடியோ லான்ச்சுக்கு. ஸோ எனக்கு இந்த நான் டிவி பார்க்குற சேனல்ஸும் அனிமல் பிளானட், டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அங்கே எங்கே இந்த பயிரோல ஸோ என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் சுற்றிச்சா புஷ்வான மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸைட்டட். ஆதவன் தான் பெஸ்ட்டு. எங்கக்கா இருக்க நீ அப்படின்னா. நீ அதெல்லாம் பார்த்ததே இல்லைண்ணா அடிச்சுடுவேன் போய் சொன்னேன்னா அப்படின்னா. டேய் என்னை கூப்பிட்டா தானடா முதல் நடிக்கணும், நடிச்சா அடுத்தது கூப்பிடணும், கூப்பிட்டா தான் ஆடியோ லான்ச்சில் இதெல்லாம் பார்க்க முடியும். குழந்தை இல்லைன்னா நான் எப்படி பார்ப்பேன் நான் அப்படின்னா. ஸோ எனக்கு அப்புறம் காத்து மாதிரி புஷ்ஷுன்னு ஒன்று வந்தது. அது இதெல்லாம் ஐ நெவர் சீன் இந்த ஸ்டேஜில் இதெல்லாம். ஸோ என்ஜாய் பண்ணீங்க லீடர் ஆடியோ. ஐ தரலே என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஃப்ரண்ட் ரோல லைக் கூப்பிட்டா தானே முதல்ல சேர்த்துக்கிறதே இல்லை. அப்போ நம்மளை கூப்பிட்டா தானே ஃபர்ஸ்ட். கூப்பிட்டா எங்கேயாவது போகலாம் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஏதாவது அப்படின்னு.